அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆணி 24, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 8, 2025. இன்று வளர்ப்பிறை பிரதோஷம் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று அதிகாலை 12:03 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை. சந்திராச ராசி மேசம் ரிஷமம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்குனம், ரிஷப ராசி ரிஷப லக்குனம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். மெயினாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும். அதே போல் இன்று வேலையில் தடங்கல்கள், அதே போல் இல்லத்தில் சரி அலுவலகத்தில் சரி பிரச்சனைகள் வர்றதுக்கெலாம் அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். நீங்கள் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 8, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சிப்பது, திருமணம் ஆகாதவங்க எந்த ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் நீங்கள் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். திருமணம் கைகூடாதவங்களும் இந்த கௌரி நல்ல நேரத்தில் அலைபேசியில் பேசி அவங்கக்கிட்ட உத்தரவு கேட்டிங்கன்னா அவங்க சுகமான முடிவு சொல்லுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். கௌரி நல்ல நேரம் சிறப்பாக நல்ல நேரம். ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்த கருத்தில் கொள்ளுங்கள். இன்று சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அதே போல் கோயிலுக்கு சென்றால் உள்ள நுழையக்குள்ளே படிக்கட்டாடு போட்டிருப்பாங்க. அதை எக்காரத்தை கொண்டும் தொட்டு வணங்கக்கூடாது. அது தீவினையை ஏற்படுத்தும். இப்போ மேசத்துக்கும் ரிஷபத்துக்கும் சந்திராசிரப்பதால் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.